ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். மார்ச் 31, 2025க்குள்ளே முடிவடையக்கூடிய 3 சிறப்பு சேமிப்பு திட்டங்கள் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வழங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்பணும் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்ச் 31, 2025க்குள்ளே முடிவடையக்கூடிய அதிக லாபம் தரக்கூடிய ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எஸ்பிஐனுடைய அம்ரித் விருஷ்டி ஸ்கீம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதில் ஒன்று தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். அதாவது நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்பணும் அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை எவ்வளவு காலம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு அமௌண்ட்டை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து மொத்தமாக பெறலாம். இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாக 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். இந்த அம்ரித் விருஷ்டி ஸ்கீமுக்கான கால அளவு 444 நாட்கள். ஸோ குறுகிய கால அளவில் உங்களுடைய அமௌண்ட்டுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அம்ரித் விருஷ்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரல் பப்ளிக், அதாவது 60 வயதிற்கும் குறைவான நபர்களுக்கு 7.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசன் 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 7.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த அம்ரித் விருஷ்டி ஸ்கீமில் எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 444 நாட்களுக்கு அப்புறம் ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 45,854 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,45,854 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 49,134 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,49,134 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 8 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 8 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 73,366 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 8,73,366 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 8 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 78,615 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 8,78,615 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 10 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 91,708 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 10,91,708 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 98,269 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 10,98,269 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு குறுகிய கால அளவில் உங்களுடைய அமௌண்ட்டுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்புனீங்க அப்படின்னா இந்த அம்ரித் விருஷ்டி ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா 31/3/2025, அதாவது மார்ச் 31, 2025 வரைக்கும் தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ரெண்டாவது பார்க்க போகிறது இந்தியன் பேங்கினுடைய இன் சூப்பர் 400 டேஸ் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்.
இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமினுடைய கால அளவு 400 நாட்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 400 நாட்களுக்கு அப்புறம் திரும்ப பெறலாம். இந்த இன் சூப்பர் 400 டேஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக், அதாவது 60 வயதிற்கும் குறைவான நபர்களுக்கு 7.30% வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 7.80% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. சூப்பர் சீனியர் சிட்டிசன், அதாவது 80 வயதுக்கும் அதிகமான நபர்களுக்கு 8.05% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 10,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 10,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த இன் சூப்பர் 400 டேஸ் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 400 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 9,236 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,09,236 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 9,892 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,09,892 ரூபாய் இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 10,222 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,10,222 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 46,181 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,46,181 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 49,463 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,49,463 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 51,110 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,51,110 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 10 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 92,362 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 10,92,362 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 98,927 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 10,98,927 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,02,221 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 11,02,221 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். மூன்றாவதாக பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அம்ரித் கலாஸ் எஃப்டி ஸ்கீம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 400 நாட்கள். ஸோ இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 400 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம். இந்த அம்ரித் கலாஸ் ஸ்கீம் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 400 நாட்கள். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டையும் இந்த அம்ரித் கலாஸ் ஸ்கீமில் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்திற்கு ஒரு முறையோ உங்களுடைய விருப்பப்படி பெறலாம்.
இல்லை ஸ்கீம் மெச்சூரிட்டி ஆகும்போது அதாவது 400 நாட்களுக்கு அப்புறம் மொத்தமாக உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட்டோட திரும்ப பெறலாம். இந்த ஸ்கீமுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக ₹1000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அம்ரித் கலாஸ் திட்டத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ₹1000 செலுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதிகபட்சமான டெபாசிட் லிமிட்டாக ₹2 கோடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ₹1000 2 கோடி வரைக்கும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 7.10% வழங்குறாங்க. அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.50% அதிகமாக வழங்குறாங்க. அதாவது 7.60% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட்டை பெறணுன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். கூடவே இந்த ஸ்கீமில் லோன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. லோன் அமௌண்ட் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இந்த அம்ரித் கலாஸ் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எஸ்பிஐயில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருந்து அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இன்டர்நெட் பேங்கிங் அல்லது யோனோ ஆப் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் ஆன்லைன்லேயே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு பிரான்ச்சுக்கு இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஸோ எந்த பிரான்ச்சுக்கும் எப்போ வேணாலும் இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ₹1,00,000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1,00,000 அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹8,500 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹1,08,500 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1,00,000 அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹8,587 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹1,08,587 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ₹5,00,000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ₹5,00,000 அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹40,029 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹5,40,029 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ₹5,00,000 அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹42,938 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹5,42,938 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ₹10,00,000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ₹10,00,000 அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹80,058 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ₹10,80,58. அதுவே ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ₹10,00,000 அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹85,877 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹10,85,877 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ 400 நாட்களில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அம்ரித் கலாஸ் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.